நல் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவியை நான் போடுறேன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே எங்களோட மணக்காடு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். அதே போன்று அயல் மக்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். நான் என்னால் இந்த உதவிகளை என் மக்களுக்கு நான் செய்து வருகின்றேன். 40 குடும்பங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். மீண்டும் 75 குடும்பங்களுக்கான உணவுகளை வேறு நபர்களுடன் தொடர்பு கொண்டு என் மக்களுக்கு நான் செய்து வருகின்றேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் தருவீங்களா இருந்தால் என் மக்களையும் அயல் மக்களையும் நான் உண்மையாகவே அந்த மக்களை நான் பார்த்து கொள்வேன். ஏனென்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், டிக்டாக்கில் பல பேர் பல மோசடிகளையும் பல விஷயங்களையும் உங்களுக்கு அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே உங்கள் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய யாராவது முன்வந்தால், உண்மையிலேயே நீங்கள் அந்த பணத்தினை சரியான முறையிலே நீங்கள் அனுப்பப்பட்டு சரியான முறையிலே மக்களிடம் போய் சேர்ந்த என்பதை நீங்கள் அவதானத்தில் கொண்டு, நீங்கள் ஒரு நபர்களிடம் காசு அனுப்பும்போது அந்த நபர் உண்மையானவரா என்று நீங்கள் அறிந்தபின் அந்த காசுகளை போட்டு என் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முன்பாருங்கள் என்று நான் கோரி நிற்கின்றேன். உண்மையிலேயே எங்களோட அயல் மக்கள், மணக்காட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள். உண்மையிலேயே நான் என்னால் என்ற உதவியை நான் செய்து வருகின்றேன். அதே சமயம் உங்களை யாராவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் டிடோக்களை நான் பதிவு செய்திருக்கின்றேன். ஏழைகளின் காவலன் என்ற டிடோக் பயிலில் என்ற நம்பர் கிடக்கு. யாராவது உண்மையிலேயே நீங்கள் அனுப்பும் பணம் கடவுளுக்கு நீதியாகவும் கடவுளுக்கு அநீதியாகவும் நான் நடக்க மாட்டேன் என்று உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது நான் பைபாஸ் பண்ணியோ கேண்டல் பண்ணியோ நான் உங்களிடம் கேட்கவில்லை. உண்மையிலேயே என் இடம் மணற்காடு. என்னுடைய பெயர் பிரவா. நீங்கள் என் ஊரிடம் யாரிடமும் கேட்கலாம். சரியா? இந்த வீடியோ நான் பதிவு செய்கின்றேன். யாரிடமும் கேட்கலாம். என் மக்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் மக்களை கேட்டால் ஊர் மக்களாகவே சொல்வார்கள். யாராவது உண்மையிலேயே நீங்கள் உதவி செய்ய முன் வந்தால், உங்களை மனதார நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் நூறோடு காலம் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் அனைவரும் இதை பார்க்கணும் என்று இருகரம் கூப்பி கேட்டு நிற்கினேன். யாராவது உதவி செய்ய முன் வந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்துமாறு உங்களை அன்பாகவும் பணிவாகவும் கோரி நிற்கின்றேன். நீங்கள் உதவி செய்ய முன் வந்தால் நேரடியாக என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீ நேரடியாக வந்து என் மக்களுக்கும் அயல் மக்களுக்கும் உதவி செய்ய முன்பாருங்கள். உங்களை அன்பாக கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.